வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போல. பார்த்தீங்களா சார்? நாகப்பட்டினம் அதிர்ந்து போச்சு. ஆமாம், பேச்செல்லாம் பார்த்தீங்கல்ல? பயங்கரமாக இருக்குது. சிஎம் சார் வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா? அதுக்கப்புறம் என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா? அதுக்கு ஆள் நான் கிடையாது. நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் ஓப்பனாக அடிச்சிருக்காரு. அதை தாண்டி அங்கே நாகப்பட்டினத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? எப்படி பார்த்தீங்க விஜயோடைய பேச்சை? கடந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் ஒரு வித்தியாசம். கடந்த வாரம் விஜயகாந்த் வசனத்தை பேசினார், இந்த வாரம் ரஜினிகாந்த் மாதிரி பேசினார். அதுதான் வித்தியாசம். என்னடா சாசு காசு காசு அப்படின்னாரு போன வாரம். இந்த வாரம் ரஜினி ஸ்டேஜில் கண்ணா லட்டு தின்னு ஆசையான்ற மாதிரி சிஎம் போட்டு கலாச்சிருந்தார். என்ன பிரச்சனைனா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டீப்பாக எந்த விஷயத்தையும் தொடுறதில்லை, மேலோட்டமாக அப்படியே தொட்டுட்டு போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் மெரைன் காலேஜ் கொடுங்க. நீங்கள் சார் மண் அரிப்புக்கு மண் அரிப்பா? கடல் தாங்க அரிக்கும். என்ன வேற குறைப்பி விட்டீங்க. நானும் மண் அரிப்புன்னு தான் போட்டுக்கிறேன். அது என்ன மீன் அரிப்பு? அது வார்த்தை ஃப்ளோவில் சார் எழுதுன்னு கொடுத்து தாங்க படிக்கிறாரு. எழுத்தே ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சு. மீன் அரிப்பு. ஏன்னா மீன் தான் அரிக்கும் கடிச்சு. அதனால் மீன் அரிப்பு தப்பாக சொல்லிக்கிறான் அவன் எழுதுனவன். இங்கே ஒரு டீம் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கு தனியாக. மண் அரிப்பு போட்டுக்கிறான் முட்டா பையன். மீன் அரிப்பு மாற்று. அவர் மேலே இருந்து மீன் அரிப்பை தடுக்க. அப்புறம் மெரைன் இது இல்லைன்னு அங்கே யூனிவர்சிட்டியே இருக்குது. நீங்கள் கேட்கணுன்னா அந்த யூனிவர்சிட்டியில் மெரைன் சம்மந்தமான பாடத்திட்டத்தை சேர்க்கணும் இருக்குது. அது இருக்கா இல்லைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இருக்குது. நான் போட்டால் ஏன் யூனிவர்சிட்டியாக இருக்குது நீ காலேஜ் கேட்குறேன்னு கேட்டால் அதுக்கு அறிவார்ந்தவர்கள் கீழே அறிவார்ந்த ரீதியாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சரை போய் வம்பிழுக்கிறீங்க சார். அதை தாண்டி இன்னும் குறைகளும் சுட்டி காட்டிக்கிறார். நாகூர் அரசு மருத்துவமனையில் பிரசவம் அரசு பார்க்கறது மருத்துவமனையில் மேலக்கோட்டை NH மேம்பாலம் இன்னும் வேலை முடியல. தஞ்சை நாகப்பட்டினம் நேஷனல் ஹைவேஸ்ல இன்னும் வாங்க அதான் நல்ல மேலே இல்லை, அந்த ஹைவேஸும் இன்னும் அந்த வேலை துவக்கணும், இன்னும் வேலை போயிட்டு இருக்கு. யாரை சொன்னார்? அது யாரை சொன்னார்? பொதுவாக குறிப்பிட்டாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொன்னார். அந்த சாலை இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொல்கிறாரு. அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. இல்லை, மேம்பாலம் கட்டுறது யார் கட்டுவா? ஹைவேஸில் யாருங்க கட்டுவா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக கட்டும். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் கட்டும். நேஷனல் ஹைவேஸ் வேற என்ன NH தானே அது. அதான் இவ்வளோ சொல்கிறேன். மண் அரிப்பு மீன் அரிப்பாக மாறுற மாதிரி தான் ஒவ்வொன்றும். விவசாயிகளுக்கு அந்த நெல் மூட்டை மழையில் நனைஞ்சிருது. கோடவுன் இல்லை, நெல் கொள்முதல் மையம் இல்லை, கோடவுன் கட்டி தரணும். நெல் கொள்முதல் மையம் இது இன்றைக்கி ஒருத்தர் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு உங்களை மாதிரியே. அங்கே உட்காந்து நெல் கொள்முதல் மையம் கட்டி தர அப்படி கேட்கல, கோடவுன் கட்டி கொடுன்ற. கோடவுன் யார் வேணால் கட்டி தருவாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, கொள்முதல் மையங்களில் நெல்லுக்குன்னு சரியான அந்த இது கிடையாது, அந்த பாதுகாப்பு மையங்கள் கிடையாது. இன்னொன்று, கொள்முதல் உடனே பண்ணுறதும் கிடையாது. நீ போட்டு 1 வாரம் 10 நாள் 2 மாதம்லாம் ஆகும். அப்போ திடீர் மழை வந்தால் அந்த நஷ்டத்தை இவங்க தான் ஏற்றுக்கணும். சார் அது சொல்லக்கூட தைரியம் கிடையாது, பேரை சொல்லக்கூட. அப்படியே போகிற போகல அப்படி. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் நாகப்பட்டினம் நாகை அதுக்குள்ளே அந்த ஒரு இது பண்ணுங்கள், காலேஜ் கட்டுங்க, இது பண்ணுங்கள். உப்பு பற்றி பேசுகிறாரு. உப்புலாம் நம்ம ஒன்றுமே ஏற்றுமதிலாம் வேதாரண்யம் அந்த ஒன்றுமே கிடையாது. உப்பு பற்றி குஜராத் தான். மீன் ஏற்றுமதி பற்றி மீன் ஏற்றுமதியில் நாகையெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் 2வது இடம்லாம் கிடையாது. தப்பான தகவல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம தண்ணீரவே இல்லை உப்புலலாம். குஜராத்லேருந்து தான் நமக்கே இங்கே வருது. அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நான் என்ன சொல்கிறேன், நாகப்பட்டினத்தை பற்றி பேசுனீங்கன்னா கூட கொஞ்சம் விரிவாக பேசலாம், என்னென்ன இதுன்றதை கொஞ்சம் சொல்லலாம். அதுவும் கிடையாது. நாகப்பட்டினம் பற்றி அந்த இது பண்ணிங்களா, அது பண்ணிங்களா, மேம்பாலம் கட்டினீங்களா, எல்லாத்தையும் தொட்டேன்ல, எல்லாம் சொல்லிட்டேன்ல அப்படின்றது. சரி, இதெல்லாம் சொன்னீங்க. பொதுவான விஷயங்கள்னு இருக்குல்ல, நீங்கள் வெறும் சிஎம்மை போய் வேறு மாதிரி வம்பிழுக்கிறீங்க. சிஎம்முடைய இதையே அவருடைய துறையிலேயே அவர் என்னென்ன தப்பு பண்ணுறாரு. இப்போ டிஜிபி நியமனம் இல்லை, முதலீடு போயிட்டு வந்தார். அதான் சார் கேட்டார். என்ன அது ஏங்க இதெல்லாம் சில்லுண்டி வேலைன்றன. முதலீடு செய்யவா, உங்கள் முதலீட்டை கொள்ளையடித்த எவனோ எழுதி கொடுத்து எனக்கு என்னன்னு பேஸ்டாப்ல. இதெல்லாம் வேற வகையில் பேக் ஃபயர் ஆகும். அரசியல்லாம் எல்லாத்தையும் சந்திச்சு தான் அரசியலில் பேசுறதுன்னு விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் எனக்கு என்னெல்லாம் பேச முடியாது. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இந்த துணியில் பேசக்கூடாது, இந்த துணிலையும் பேசக்கூடாது. இது முன்னாடி இருக்கிறவர்களை ஒரு ஜாலிப்படுத்தும், குஷிப்படுத்தும். மற்றவங்க இப்போ யூடியூபர்ஸ் சில பேர் அதிரடி காட்டிய விஜய், அரண்டு போன ஸ்டாலின், அப்படி கூஸ் பம்பு அதுன்னு போடுவான். ஆனால் இது எல்லாமே ஒரு அரசியல் தலைவர்களுக்கான பேச்சு கிடையாது. கொள்ளையடித்து கொண்டு போய் அங்கே முதலீடு பண்ணிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு நோட்டீஸ் விட்றாங்க வச்சுக்கோங்க. இல்லை ஒருத்தரை கிளப்பி விட்டு எங்கள் தலைவரை பற்றி இந்த மாதிரி இல்லாத அவதூறை விஜய் பேசினார் இந்த கூட்டத்தில், கொள்ளையடித்து குடும்பத்தில் சேர்த்துட்டு கொண்டு போய் அங்கே முதலீடு பண்ணான்னு சொன்னார், இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா கண்டிப்பாக FIR போடுவாங்க. இன்னொன்று சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா,
கொள்கைன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக சொத்து சேர்க்குறீங்க. நான் அப்படி வரல, நான் வந்து உழைச்சி சம்பாரிச்சு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்றது, வெளிப்படையா ஒரு விமர்சனமாவே வச்சிருக்காருல்ல சார். நீங்க ஏங்க என்ன பண்ணிட்டு நான் இருக்கீங்கன்ட்டு. நான் உழைச்சி சம்பாரிச்சு வந்திருக்கேன்னு வேற. நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னா நீங்கள் முறையாக அரசியல் ரீதியாக பேசணும். அந்த எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை தொட்டு பேசணும். சார் எடப்பாடி பழனிசாமி கொள்ளடிச்சீங்க ஸ்டாலின் தான் சார் சொல்லி பேசுறாரு. அதை மட்டுமே பேசலன்றேன். இப்போ இந்தியாவுக்கே வந்து தலை நிமிர்ந்து பார்க்க வச்சிட்டோம். அவர் பேசினா கரெக்ட்ன்றீங்க. ஆமாங்க, இந்த மாதிரிலாம் பேசலன்றேன். கொள்ளையடிச்சிட்டு போய் உங்கள் குடும்ப இதை கொண்டு போய் அங்கே முதலீடு பண்ணிங்கன்னா என்னைக்குமே பேசல. அவர் முதலீடை ஈழ்த்தீங்களா, என்ன ஈழ்த்தீங்கன்னு தான் கேட்குறாரு. அது என்னாச்சு இது என்னாச்சு தான் கேட்குறாரு. அப்படி தான் நீங்கள் கேட்க முடியும். ஆதாரம் இருந்தால் இந்த இது இப்போ அண்ணாமலைலாம் சில இது ஆதாரம் வச்சு பேசுவார். அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அண்ணாமலையை கேசப்பட்டு இப்போ டிஆர் பால்லாம் இழுக்கலையா, வழக்கெல்லாம் போடுவாங்க. பொலைட்டா எலைட்டா கேட்கணுன்றீங்க. பொலைட்டாக எலைட்டாக இல்லை, நீங்கள் ஆதாரப்பூர்வமாக பேசலாம், விளக்கமாக பேசலாம். எல்லாத்துக்கும் மேலே இவருடைய இயலாமை இருக்குல்ல, சிஎம் உடைய இயலாமை, அதை பற்றி பேசலாம், நிர்வாகத்திறன் பற்றி பேசலாம். நீங்கள் தானே சொல்கிறீங்க இப்போ தானே வர்றாங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் கொண்டு போகலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, துறை சார்ந்த விஷயங்கள்லாம் பேசலாம். எல்லாத்துக்கும் மேலே தமிழகத்தை பாதிக்கிற பிரதான விஷயங்கள் இருக்குல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டாஸ்மார்க்கோ மற்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு கோவம் வருங்க. கரண்ட்டு பில்லு இதெல்லாம் பேச மக்களுக்கு கோவம் வரும். நீங்கள் இப்போ அங்கே மீன் பிடி இது இலங்கை மீனவர்களை இங்கே இருந்தால் தமிழக மீனவன்றீங்களே, அதனால் எலைட்டு அது வந்து இவங்களுக்கு ஐயா இந்த மாதிரி வார்த்தை போட்டோம் பார்த்தியா அப்படின்னு. இது ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் வந்தது தான். அதை பேசுறது விஜய் தேவையில்லை. ஆனால் இலங்கை மீனவர்கள் பிரச்சனையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன மிஸ் பண்ணுது. போன தடவை அவர் இருந்தார், அவர் வந்து கடிதம் எழுதுவார், பேசினார்னா கடிதம் மட்டும் எழுதுவது வீரமா, அதுக்கப்புறம் கட்சி ஆகிறான்ற, நீ என்ன பண்ணுற, இன்றைக்கி இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவர்களுக்கு என்ன பண்ண, அவர்கள் படகுக்கு பல லட்ச ரூபா அபராதம் விதிக்கிறாங்க, அந்த படகையே காலி பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் என்ன நிரந்தர தீர்வு பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கேட்குறது தான் லாக் பண்ணுறது. முதல்வர் அவர்களே என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, தனி எல்லாமே இவரை சுற்றி. ஏன்னா வந்தால் கரண்ட்டு கட் பண்ணுறாங்க, எங்கே கரண்ட்டு கட் பண்ணாங்க, நான் வந்தால் மைக்கு கட் ஆகுது, மைக் கட் ஆகுது, உங்கள் மைக் கட் ஆச்சு. நீங்கள் 3 மைக்கு ஒயரை கட் பண்ணது யார் கட் பண்ணுவா, ஒயரை யார் கட் பண்ணுவா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேற என்ன சொல்றது, கன்சோல் வந்து உள்நோக்கமா வந்து கூட்டத்துல போய் ஏங்க உங்களுக்கு நீங்கள் இந்த துறையில் தானே இருக்கீங்க, இந்த துறையில் தானே இருக்கீங்க. அவுட்டு கொடுக்குறான், யூடியூப்பாக அவுட்டு கொடுக்குறான் லிங்க்கு, அவன் கொடுக்குற லிங்க்கு தான் நம்ம எல்லாம் வாங்குகிறோம். அந்த கன்சோலை வெளியே வச்சுருக்கான், அது மேலே ஏறி அதை உடச்சிட்டான். வீடியோ வந்துச்சு, ஆடியோ அவுட்டு காலி, ஆடியோ வரல. இதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணும், கவர்மெண்ட் எழுத்துல எங்கே என்ன பண்ண. அவர் எது எப்படி சொல்கிறாருன்னா, இதை வந்து திமுக காரங்க வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி அவர் அருண்ராஜே சொல்கிறாரு, அது டெக்னிக்கல் எரருங்க, அந்த டைமில் மிஸ் ஆகிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியலங்கன்றாரு. ஆனால் ராஜ்மோகன் சொன்னார் சார், அடுத்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, அதில் வந்து இந்த மாதிரி உள்நோக்கம் இருக்குது, சில சதி வேலைகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. ராஜ்மோகன் மாதிரி வாய் விற்பவர்கள் பற்றி நீங்கள் பேசவே வேணாம், அதனால் அதை விட்டுருங்க. நம்ம பேசிக்குவோம், நீங்களும் நானும் பேசுவோம், டெக்னிக்கலாக சொல்லுங்கள். நான் கேட்டேன் அந்த ரிப்போர்ட்டருங்களா, அங்கேருந்து ரிப்போர்ட்டருங்களாண்ணா, கன்சோலை ஏறி உடச்சிட்டானுங்கண்ணா. கன்சோல்னா என்னடா அந்த மாதிரி விஷயம், வேறு யாராவது டெக்னிக்கல் ஆளுன்னு கேட்டால் தெரியும். ஆடியோ கன்சோலை உடச்சி விட்டாங்க, அதனாலனா ஆடியோ கட் ஆகிடுச்சுண்ணா. நாங்கள் எங்களது மட்டும் இல்லை, ஆனால் அது மட்டும் இல்லைண்ணா, சேனல் லைவ் வந்ததில்ல, ஓபி வண்டிலையும் அங்கங்கே ஏறி ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னா சில இதெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா சரி. இவர் பேசுகிற மைக்கு என்ன பிரச்சனை, அங்கே இருக்கிறவங்களுக்கே பேசலல்ல, 3 மைக்கு மாற்றினாங்க. அந்த பஸ்ஸில் ஸ்பீக்கர் வச்சா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், இப்போ தான் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரை சொன்னாங்க, நீங்கள் சொன்னது கேட்டுச்சிங்க, பஸ்ஸிலேயே இப்போ ஸ்பீக்கர் செட் பண்ணிக்கிறாங்கன்னு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நவீனம் வந்துச்சு, இவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் செட் பண்ண தேவையில்ல, சின்ன பாக்ஸ் வச்சா 4 பாக்ஸ் வச்சாலாம் நல்லா சவுண்டு இருக்கும். அவ்வளோ ஒரு நவீன ரக ஸ்பீக்கர்லாம் வந்துச்சு. இது கூட வைக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா இவங்க ஒவ்வொன்றா கற்றுட்டு சரி பண்ணுவாங்க, அதான் பிரச்சனை. இப்போ கூட்டம் வந்துச்சா, இப்போ ஏன் ரோட் ஷோ நடக்கலை, தன்னெழுச்சியாக ஏன் வரல, இப்போலாம் கூட்டம் வந்துச்சு சார். எவ்வளோ இருக்கும் சார், கூட்டம் எங்கே வரலைன்னா கூட்டம் மரக்கடையில் இருந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததா, அந்த அளவுக்கு கடந்த முறையோட இந்த முறை கொஞ்சம் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதே போல அறிக்கையில சொல்லியிருக்காரு சார். என்ன சொன்னார் புஷியானந்த் அறிக்கை, நீங்கள் படிச்சிங்களா, யாரும் பின்தொடர்ந்து வர வேணாம், நீங்கள் படிச்சிங்களா, நீங்களே படிக்கலன்னா அந்த அவர்கள் படிப்பார்களா சொல்லுங்கள். சரி, புஷியானந்த் சொன்னதான் அவங்க கேட்டாங்களா, இன்றைக்கும் கோயில் செவரை உடச்சிட்டு வந்துட்டானுங்க, பாவம் மாதா கோயில் செவரை உடச்சி விட்டானுங்க, இன்னும் பல இது நடந்தது. அதனால் அதை விட்டுருங்க. கூட்டம்ன்றது நான் திரும்ப ஒன்று சொன்னேன் தெரியுமா, நான் திரும்ப கூட்டம் வந்தா இவங்க வந்து கட்டு கடங்காம இந்த மாதிரி வராங்க, அதாவது பப்ளிக் இதில் வந்து இவங்களுக்கு அக்கறையே இல்லைன்றீங்க. கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சி இருந்துச்சுன்னா வந்து இன்னைக்கு கூட்டம் வந்துச்சா
பாருங்கன்றீங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள நீங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ணல. வெளியே நீங்க பேசி முடிச்சோம் நான் சொல்றேன். பயணியரை தவிர்த்து யாரும் அலோவ் பண்ணல. ஏன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு அவர் வந்து அன்னைக்கு எந்த ஏர்போர்ட்ல இருந்து வந்தாரு சார்? அன்னைக்கு வந்து கூட்டம் போயிடுச்சு சார் உள்ளார. இன்னைக்கு கொஞ்சம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. கடந்த முறை மாதிரி இந்த மாதிரி நான் சொன்னேனா, இவர்களாகவே வர வச்சு செயற்கையாக இந்த ரோட் ஷோவை 3 தடவையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. திருச்சி இது கோவையிலையும் அந்த இதுக்கு போகிறதுக்கு வேண்டுமென்றே ஏர்போர்ட்லேருந்து கூட்டத்தை வர வச்சு ஒரு ரோட் ஷோ நடத்தி இட்டாந்து போகிறதே பெரிய விஷயம்னு பேசினேன். தாண்டா போலீஸ் இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்களா வேணும்னே கூட்டத்தை வர வைக்கிறாங்கன்ட்டு. கொஞ்சம் பேர் வரீங்க, அவ்வளோ கூட்டம் வந்து அதுவும் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அவ்வளோ கூட்டத்தை எப்படி வர வைக்கலாம்னா, இப்போ இது கோவைனா கோவையில் சுற்றில இருக்க ஒரு 4-5 மாவட்டங்களில் அங்கே வர சொல்லிடுறது. எங்கள் ஏர்போர்ட்டுக்கிட்ட நீங்கள் ஒரு 10,000 பேர் வந்தால் கூட போதும். அந்த 10,000 பேர் அப்படியே அந்த வண்டியோட நவந்தா எங்கே போனாலும் அந்த டிராஃபிக் ஜாம் ஆகும். ஏன்னா மெதுவாக தானே போகிறாங்க, அப்போ ஜாம் ஆகிடும். அந்த ஜாமை ஒட்டி அடுத்துன்னு அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் அந்த ஜாம். சேம் இதையே தான் மதுரையில் சொல்லிகிட்டே போனார். இவர் எந்த காலத்துலேயும் ப்ரெஸ்ஸை பார்க்காத வரும். அன்றைக்கி மட்டும் வாங்கன்னொன்னே எல்லாம் உளுந்து புரண்டு மைக்கை தூக்கின்னு போய் நீட்டினா, மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன் யாரும் வந்துடாதீர்கள் அப்படின்ட்டு போகிறாரு. ஏன்பா என்ன நீ ஷூட்டிங் போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டு போனேன்னு யாரும் கேட்கல. அங்கே போய் இறங்கினா வந்துட்டான். அதான் ஏற்கனவே வர வச்சது தானே. அங்கே போய்ட்டு ஒரு காரில் போகல, அங்கே போய் பிரச்சார வேனை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அது ஒரு ரோட் ஷோ திட்டமிட்டு தான் அன்றைக்கி தடுத்துட்டாங்க, இந்த வேலைலாம் பச்சிக்காதீங்கன்னு. இங்கே திருச்சியில் பிரச்சார கூட்டம் வந்து கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு? ஏன் ரோட் ஷோ நடக்கலை? தன்னெழுச்சியாக தானே வந்தாங்க, ஏன் இன்றைக்கி மட்டும் வரல? தெரியுதா? இதை தான் நான் சொல்கிறேன், திட்டமிட்டு இந்த வேலையை பண்ணுறது. இப்போ மட்டும் வேனு பஸ்ஸும் வேகமாக வருது. கரெக்டாக கிட்ட வந்து 20 நிமிஷம் இருக்குமா. அதாவது ஒரு 300 மீட்ரு 400 மீட்ரு, அந்த 300-400 மீட்டரை நானும் வீட்டில் இருந்து இப்படி உட்காந்து பார்க்குறேன். அந்த மிஸ்ட்ரி பீனில் நிற்பானே, இப்படி நிற்பான் அப்படி நிற்பான், புல்ல படுத்துக்குவான், அந்த மாதிரி நீங்கள் நான் ஆகிட்டேன். கூட்டம் அந்த இடத்துல அந்த பேச போகிற பாயிண்ட்ல சரி, அதை நான் தப்பு சொல்லுங்க விடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது அதுதான். இதை மட்டும் பண்ணுங்க, மிஞ்சி போனால் ஒரு 1 hour டிலே ஆக போகுது. ஆனால் நீங்கள் பண்ணது தப்புங்க தான் நானும் சொன்னேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் கிட்ட வந்துட்டு அதே மாதிரி பஸ்ஸே நிறுத்திட்டாங்க. அது தெரியுமா? பஸ்ஸே நிறுத்திட்டாங்க. சரி ஏதோ பண்ணாங்க. அவர் உள்ளே போய் ரெடி ஆகணும் போல். மறுபடியும் இன்னொரு தடவை இந்த எக்ஸாமில் படிக்கும் போது அன்றைக்கி காலையில் தான் உட்காந்து உழுந்து படிப்பான், பார்த்துருக்கீங்களா? அதுவும் அங்கே போயிட்டு எக்ஸாம் விமர்சனத்தை எல்லாமே சார். நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி டெய்லியும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பிஎஸ்ஓ வந்து எடுத்து கொடுத்து தான் இருக்காரு. பேப்பரை வாங்கி தான் ஒவ்வொரு பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. சில இது பாயிண்ட் எடுத்துட்டு நேரடியாக மக்களை பார்த்து பேசுவார். பல எல்லாருமே நீங்கள் வந்து சிலர்லாம் விட்டக்கூடாது. பல விஷயங்கள் எல்லாருக்குமே அப்படி தான். இப்போ நானே போய் ஒரு இடத்துல பேசுன்னு சொன்னால், இப்போ இங்கே பேசுகிற மாதிரி நான் பேச முடியுமா? நான் ஒரு 10 குறிப்பு வச்சுக்குவேன். இப்போ இந்த விஜய் சப்ஜெக்ட் அப்படின்னா அப்போ விஜய் பற்றி அப்படி பேசிடுவேன். அடுத்து கமல் சப்ஜெக்ட் அப்படின்னா கொஞ்சம் புரியாமல் இருந்தாலும் அப்படி புரிஞ்ச மாதிரி. விஜய் மட்டும் தானே பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க, அவர் மட்டும். நீங்கள் விஜய் பற்றி தானே கேட்குறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். என்ன கதையாக இருக்குது? நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, நாங்கள் பார்த்தீங்களா, இப்போ மரத்துலேயே ஏரில் பார்த்தீங்களான்னு நான் என்ன பண்ணுறது? ஏறினீங்க சௌரியா ஓடிச்சிட்டிங்க தான் நான் சொல்ல முடியும். ஏப்பா பேனரில் வேறு நீங்களே பேனர் வைப்பீங்களா? நீங்களே போகும்போது கிழிச்சு போட்டு போயிடுவீங்களா? என்னையா நியாயம்? ஒரு 4-5 நாளைக்காவது இருக்கட்டும்ல. அது இவங்களே உட்காந்து இவங்களே கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இவங்களே பாவம், அவன் செவரு கட்டி வச்சுருப்பான், ஏறுவாங்க, செவரு இழிஞ்சு விழுந்துச்சு. இன்னைக்கு அவன் நீங்களே கரண்ட்டு பில்லு என்னது, இந்த சார் ஒயரை கட் பண்ணிட்டுங்க, ஏன்பா என்னப்பா இது மாதிரி பிரச்சனை சார்? வேணாம் சார், மின்சாரத்தை நிறுத்திட்டு வாங்க. அப்புறம் இவர் வருவாராம் வந்து, மின்சாரத்தை நான் வரும்போது கட் பண்ணி விட்டார்கள். மாவட்ட செயலர் தான் கட் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்துறாப்புல அப்படின்னா என்ன? இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு RSS தலைவரோ மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ வரும்போது இந்த மாதிரிலாம் வந்து மின்தடை ஏற்படுத்துவீங்களா, இல்லை வந்து பண்ணாங்களா, மைக்கை கட் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். அமித்ஷாக்கு பண்ணாங்களே, ஏர்போர்ட்டில் பண்ணி காண்டாகி போனார். ஞாபகம்தா? முத ஒரு தடவை வரும்போது பெரிய காண்டாகி போனார். அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி கைது ஆனதுக்கு அமித்ஷாவுக்கு ஒயரை கட் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி. அதனால தான் செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்களாம், உருட்டினாங்க. ஞாபகம்? அரிய பல கண்டுபிடிப்புகள்லாம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இடி ரைடு வந்து அதெல்லாம் விட்டாங்க. அமித்ஷா வந்தப்போ கரண்ட்டு கட் பண்ணதுக்கு செந்தில் பாலாஜி தான் வேலை பண்ணாருன்னு. அதனால் கரண்ட்டு கட் பண்ணுறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, டயரை பஞ்சர் ஆகிறது, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பேப்பரை உருவுறது, எல்லா வேலையும் பண்ண தான் செய்யும் கவர்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் அதை மட்டுமே பிரதானமாக வச்சுட்டே அப்போ புலம்பிகிட்டே இருந்தீங்க வச்சிங்களேன், அதுக்கு மரியாதையே இருக்காது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ வந்து சிஎம் விமர்சிக்கிறதோ செகண்டரியா வச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். அதுதான், வேற என்ன, வேற எதுக்கு வர்றீங்க? அங்கேருந்து வருவாராம் அவர், வந்துட்டு என்ன கையை பிடிச்சி இழுக்கிறாங்கோ, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்கோ, சட்டையை கழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அது வர. சரி, இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நம்ம பண்ணி பார்த்தோம்னா சொல்லுங்கள், விஜய் அவர்கள் பேசும்போது
குறிப்பிட்டே பேச மாட்டாரு. அவர் வாட்டில 19 ரூபாய் விமர்சனம் பண்றாரு, கொள்கை எதிரின்றாரு, இன்னைக்கு மட்டும் அரசியல் என்ன பண்ணாரா? எதிரின்றாரு, யாரும் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணாரு? என்ன புதுசா அப்படியே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி சொல்றீங்க? சிஎம் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சார் ஏங்க பேசுறாரு. அது வார்த்தைக்காக. சில்லறத்தனமான விஷயம்ன்றலாம் அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. நீங்க ஏற்கனவே அங்கிளுக்கு நான் சொன்னேன்ல, அது மாதிரி பண்ணக்கூடாது. அவர் சொல்லியே சார் அவரே சொல்றாரு. அது போல பாசமா பண்ணாம- மை டியர் சிஎம்ன்றாருல, அது எல்லாமே தப்புங்க. நீங்க அந்த இந்த இது வந்து எப்படின்னா சின்ன பசங்க பண்ணுவாங்க. இந்த கோபி சுதாகர்ல சொல்லுவாங்கல்ல, டேய் ஏன்டா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி தான் இதெல்லாம். இது யாரும் ரசிக்க மாட்டாங்க. அங்க முன்னாடி இருக்கிற ரசிகர்களை ரசிகர்கள் தாண்டி மற்றபடி பொதுமக்கள் யாரும் public ஆ ரசிக்க இருக்கவங்க ரசிக்க மாட்டாங்க. நீங்க அங்கிள் யாராவது ரசிச்சாங்களா? இவரே ஒரு சர்வே எடுத்தாரு, யாருமே ரசிக்கலன்னா அங்கிளை விட்டாரு. இவரா விருப்பப்பட்டு விடல. அதுக்கப்புறம் எடுத்தப்போ இல்லைங்க அங்கிள் அப்படி பண்ணாதீங்க, அவர் சிஎம் அவர் அப்படின்னு. எப்பவுமே சொல்கிறதுங்க, நீங்கள் சங்கரையா ஒரு கூட்டத்தில் சொல்லுவார், யாரையுமே அவர்களுடைய கொள்கையை விமர்சியுங்கள், அவர்களை விமர்சிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ விஜயை பற்றி திரிஷா விஜய்னு விமர்சித்தா ஏற்றுக்க மாட்டோம், அது தப்புன்னுவோம், அது எல்லாருக்குமே சொல்லுவோம். அப்போ என்னங்க, விஜயோடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க. இப்போ நம்ம பேசக்கூட என்ன சொல்கிறோம், விஜயோடைய அரசியல், விஜயோடைய ஸ்பீச்சு இது இல்லைன்னு தான் சொல்கிறோமே தவிர வேறு எதுவும் நம்ம அவரை பற்றி அவர் ஏன் இப்படி பண்ணார் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அது மாதிரி தான் சிஎம் பற்றி பேசிங்கன்னா டிஎம்கே என்ன பண்ணுது, டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, உதயநிதி துணை முதல்வராக என்ன பண்ணுறாரு, ஏழை மக்கள்னு பேசுகிறீங்க, இங்கே இருக்கிற மக்கள் எப்படி, இந்த மாவட்டம் எப்படிங்க இருக்குது, உங்கள் அப்பா பிறந்த மாவட்டம் எப்படி வச்சுருக்கீங்க, இன்னைக்கு என்ன மாதிரி வச்சிருக்கணும், அதில் என்ன பிரச்சனை? அதாவது பேசுகிறதே வந்து ஒரு கண்ணியமாக விமர்சிங்கன்றீங்களா? அது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக தானே இருக்கும். நீங்களும் வந்து அதையே ஆரம்பிச்சிங்கன்னா என்ன அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி அவன் அதுக்குன்னே பிறந்தவன் 10 பேர் அவர் அதில் அதான் சார் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்கள் வந்து வாரம் பேசும்போது சிஎம்ஐ பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சிஎம் சார் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. ஆனால் திமுகவில் இதுக்கு வந்து திமுக அமைச்சர்கள் மட்டும் தான் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இப்போ கூட டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனால் திமுகவுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவுண்டர் கொடுப்பாங்கல்ல கண்டிப்பாக ஓவராக இந்த மாதிரி அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது இல்லை. நீங்கள் ஐடிவிங்க வச்சு கண்டபடி பேசுறது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 2ஆம் கட்ட தலைவர் பேசுறது, டிவி டிபேட்டில் உட்காந்து கண்டபடி பேசுறது, இதெல்லாம் ஜனங்க ஏற்றுக்கல. திரிஷா மேட்ரு கிளப்புனீங்கல்ல, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனீங்கன்னு, அதை யாராவது பெருசாக எடுத்துக்கிட்டு யாராவது பேசுகிறவன் வேலைக்கு ஆகாதவன் யார் இது எடுத்து பேசுனா, யார் இது சமூக இதில் போட்டாங்க, என்ன ஆச்சு, ஏதாவது ஆச்சா? எப்போவுமே இந்த மாதிரி பிரச்சாரங்கள், இப்போ விஜய்க்கு வந்து இது வச்சுருக்காரு, விற்க வச்சுருக்காரு, அது மாதிரிலாம் போடுறாங்க, அதெல்லாம் யாராவது ரசிக்கிறாங்களா, யாராவது அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்களா? அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை சார், இப்போ என்னன்னா நான் சமூக வலைதளங்களில் படிக்க நினைச்சிட்டு விஜய் மேலே வந்து சீக்கிரம் கூடிய வரையில் வந்து ஒரு மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் வந்து நடத்துவாங்க, விஜய் வந்து விஜயோடைய கேரக்டரே வந்து ஃபுல்லாக அசாசினேட் பண்ணுற அளவுக்கு. நீங்கள் கடந்து போங்கன்ற சீமான்லாம் பண்ணலையா, தனிப்பட்ட தாக்குதல்லாம் பண்ணலையா? கடந்து போகிறாருல்ல, எப்போவாவது தான் ரியாக்ட் பண்ணுவார், பெரும்பாலும் கடந்து போயிடுவார். எடப்பாடிக்கு நடத்தாதாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், நான் இந்த டிஃபேம்ன்றதை ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு, ஜெயலலிதாக்கெல்லாம் நீங்கள் அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுன்றதை வச்சே ரொம்ப கொச்சையாக பேசுவாங்க. நமக்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் இணைச்சே ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் அது நின்றுச்சா? அதே வாயிங்க தான் அதே தலைவர்கள் என்ன பேசுனாங்க. நீங்கள் அறிந்த தலைவர்கள் யார்? ஜெயலலிதா, இரும்பு பெண்மணி, அதுதான் நிற்கும். அப்போ எண்ட் ஆஃப் தி டே எது நிற்கும், எந்த மாதிரி பேசுறது நிற்கும்ன்றது தான் மேட்ரு. அப்போ நீங்கள் நான் திரும்ப சொல்கிறது, இவர் மேலே இவர் வெறுப்பேற்றுறதுக்கோ, இவர் எல்லாத்தையுமே நம்ம எதிர்க்கணுன்றது. நானும் பார்த்துட்டு தான் எப்பதான் வந்து முத்தலீப் சார் வந்து விஜய் அவர்கள் வந்து அப்பாய் பிரபு நீங்க உண்மையிலே நல்லா பேசினாரு, ஆரம்பத்தில் இன்னைக்கு வந்து பாராட்ட போறாரு. நானும் பார்த்துட்டு நல்லா பேசினா பாராட்ட போகிறோம், நமக்கு என்ன இருக்குது ஆரம்பத்தில் சார். அதாவது நான் மறுபடியும் கேட்குறேன், இது மட்டும் இல்லாமல் கேட்குறாங்களே விமர்சனம், உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு விஜய் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதாண்டை விஜய் நேற்று என்ன பேசுறாரு, இன்னைக்கு என்ன பேசுறாரு, எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, நாளைக்கு என்ன பேச போறாரு, அதை டெவலப் ஆகலையே. நான் திரும்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஒரு கட்டுரை எழுதுறோம், அதாவது உங்க ரசிகர்கள் கை தட்டுறதுக்கு நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து அதை பார்த்து ஒன்றும் அதை நான் இல்லைங்க, ஜனங்களுக்கு சொல்றேன். ஜனங்களுடைய இப்போ சீமான் சொன்னார்ல, இதயத்திலேருந்து பேசினா பேப்பரில் வச்சு பேசுகிறேன்னு, பேப்பரில் வச்சு பேசுறத கூட இதயத்தை தொடுற மாதிரி பேசணுன்றேன். நீங்கள் அது உங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு வந்து அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா அது ஒரு டீம், அது யார் பேச்சையும் கேட்காது, கீழே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அது. விஜயும் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம நீங்கள் சொன்னீங்களா சார், விஜய் வந்து ஒரு சர்வே பண்ணுறாரு, அதாவது பேசி கூட்டங்களை வந்து இந்த ஃபீட்பேக் கேட்குறான்னு சொன்னீங்கல்ல, இந்த இந்த பாயிண்ட்ல பேசுனது எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்துருக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீட்பேக் போகும்போது கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக் வந்து முதல்வரை விமர்சனம் பண்ணது செம்மையாக இருந்துச்சுங்க, அது நல்லா இருந்துச்சுன்னு போச்சுன்னா, இவர்கள் விருப்பத்துக்கு ஃபீட்பேக் எடுத்தாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டாஸ்மார்க் மேட்டரை ஒரு தொட்டு பேசணுன்றத ஒரு 10-15 அதிகமாக இருக்கும். நான் பெரும்பாலும் இடத்துல பேசுகிறேன். நீங்கள் நான் திட்டுற இதெல்லாம் எடுக்கிறீங்கனாலும்
நம்ம சொல்கிறோம்ல இந்த விஷயத்த நீங்கள் வந்து நான் சொல்கிறபடி பேசணும்னு நான் சொன்னேன்னா கண்டென்ட் சொல்கிறேன். இந்த கண்டென்ட்டை நீங்கள் தொடுங்க. அதை கொஞ்சம் டீப்பாக தொட்டிங்கன்னா தாய்மார்களுடைய ஆதரவு உடனே உங்களுக்கு கிடைக்குங்கன்றோம். போதை, மது, இது விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வுலாம் நல்லா டீப்பாக தொட்டிங்கன்னா வேறு லெவல் போகுன்றேன். அப்புறம் அந்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்துடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து வெளியிலேருந்து எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறது கிடையாது. அப்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களில் நீங்கள் அங்கே போகிறது கூட தேவையில்லை. அங்கே போய் மண்டபத்தில் உட்காந்திங்கன்னா சந்திக்க முடியாது, கும்பல் சேர்ந்துடும் அதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் சனிக்கிழமை தானே போகிறீங்க. ஒரு புதன்கிழமை நாகை மாவட்டத்திலேருந்து நீங்கள் தான் வர வைக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே வர வச்சு தானே பார்ப்பீங்க. ரோபோ சங்கரை கூட போய் பார்க்கலான்னு பார்த்தாராம். அப்புறம் அப்படியே கொண்டு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சரி, வேறு என்ன சொல்கிறது, வேறு இப்படி தான் சொல்லணும். அப்போ நீங்கள் வர வச்சு நீங்கள் பார்த்துட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய சங்கம் அதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடத்தினா அதை தான் சார் சொல்கிறேன். இது வந்து விஜய் அவர்களுடைய நம்ம வந்து நாமளே 2 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம்ல, எங்கள் டூருன்றாரு, எப்போங்க ஒரு டூர் போக போகிறாரு, சும்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க, பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே, அது அடுத்து இந்த டூர் வந்து டிசம்பர் வரைக்கும் நடக்குதா, அது முடிச்சுட்டு அடுத்த ஒரு காலங்களில் நீங்கள் சொல்கிறீங்களா எலாபரேட்டாக பேசணும், டேட்டாஸோட பேசணும். அன்றைக்கி தான் வாய் வருமா, இன்றைக்கெலாம் வாய் கோணிக்குமா? என்னங்க கதை விட்றீங்க? பேசணும்னு வந்துட்டீங்க, 1/4 ஹவர் பேசுனீங்கல்ல, அதை 1/2 ஹவராக பேசுங்க. 2 இடம் தான் பேச போகிறீங்க, 1/2 ஹவராக பேசுங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நாகப்பட்டினத்தில் பேசுகிறோம், நாகப்பட்டினம் மக்கள்னு நினைக்கிறாங்க. உலகம் பூரா பார்க்குறாங்க, தமிழகம் முழுவதும் பார்க்குறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு அந்த ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுன்ற. நீங்கள் பேசுகிறது உலகம் பூரா தானே பார்ப்பாங்க. தமிழகம் முழுவதும் ஏழைகள், விவசாயிகள் எல்லாரும் பார்ப்பான். நீ அப்போ தமிழ் சார்ந்த பிரச்சனைகளை நீ தொட்டு பேசுனா அவன் நமக்காக பேசுகிறாருப்பா விஜய். முன்னெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணார், இப்போலாம் ரொம்ப விஷயம் நல்லா பேசுகிறாருப்பா, நம்மளுக்கும் ஏதாவது இது வருமா? சரி, விஜய் ஆரம்பத்தில் பேசுறது இப்போ பேசுறதுக்கு எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு 2 நிமிஷம் தான் பேசினார். அதே மாதிரி வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் நிறைய நேரம் பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டில் குறைச்சிட்டாரு. இப்போ இந்த சுற்றுப்பயணத்தில் கடந்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு எப்படி ஓவராலாக பார்க்குறீங்க சார்? அதுலேருந்து 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு. ஆனால் பிரச்சார கூட்டங்களில் பேசுகிறதுக்குன்னு ஒரு இது டைப் இருக்குல்ல, அது பண்ணலையேன்றேன். அது இது வரைக்கும் பண்ணலையே. நீங்கள் நாகப்பட்டினத்தில் ஹைவேஸு, மெரைன் காலேஜு இப்படி தொட்டு போகிறீங்க. அது வந்து நீங்கள் அந்த வந்தானே அவனுக்கு கூட ஒன்றும் புரியாது. அங்கே இருக்கிற மக்களுக்கும் பெருசாக ஒன்றும் இதாகாது. இது என்னென்னா இவர்கிட்ட இருக்க இன்டெலெக்சுவல் டீமு நாகப்பட்டினத்தில் இதெல்லாம் தொடலாம், எடுப்பா வெத்தலை எடு, தடவு, அதில் கொஞ்சம் எடுத்து போடு, இதில் கொஞ்சம் எடுத்து போடு, எல்லாத்தையும் மடித்து பீடாக போடு அப்படின்ற மாதிரி அவர்கள் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயே பாதிக்கிற பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. இப்போ காவிரி பிரச்சனை பற்றி பேசுகிற, குடி தண்ணீருக்கு காவிரி கொண்டு வந்தீங்களான்னு கேட்குறாரு. சொல்லுங்கள். அப்போது விவசாயிகள் பிரச்சனை, கடைமடை வரைக்கும் தண்ணி போகணும், காவிரி நீர் வரணும், அதற்கு என்ன பண்ணீங்க? தஞ்சாவூர் பேசுவோம், போகும்போது பேசுவார். என்னங்க தஞ்சாவூர், அது இந்த டெல்டா மாவட்டத்தில் இது எல்லாம் வந்துடுங்க. நீங்கள் அது தொட்டால் தான் வேலை ஆகும். அதற்கு பிறகு காவிரி பிரச்சனை பேசிட்டிங்களா, இவருடைய இயலாமையை வச்சு அடிக்கணும்ல, அப்போ இவரும் இயலாமை ஆகிடுவார். கொன்னே போடுவேன். என்ன பண்ண நீ முதலமைச்சர்னு வீரம் பேசிக்கிறீங்க. ஒரு மேகதாட்டு அன்னைக்கு எதிராக அவங்களால அறிக்கை விட முடியுதாங்க? உங்கள் சகோதரர் தானங்க ராகுல் காந்தி. தைரியமாக கேளுங்களேங்க, ஏங்க பண்ண மாட்டேங்கிறீன்னு கேட்க வேண்டியதுதானே. கேட்டால் ஜனநாயகன் பாதிக்கும். தலைவரே அந்த சைடே போயிடாத, அப்படிக்கா திரும்பி கூட பார்க்காத, காவிரினா குடிநீர் தண்ணி அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிக்கோ, அதோடு பேசிட்டு விட்டுரு அப்படின்னு. இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி லாபம் நஷ்டம், அப்புறம் டெப்த் இல்லாமல், அப்புறம் பொதுவான தமிழகம் சார்ந்த விஷயங்கள் இது எதுவுமே தொடமாட்டேன். நானே 3 நிமிஷம் தான் பேசுவேன். என்ன வந்து அப்படின்றது. அப்புறம் 15 நிமிஷத்தில் 8 நிமிஷம் சிஎம்மை பற்றியே பேசுகிறது. சிஎம் கூட சிஎம் துறை சார்ந்த விஷயங்கள். ஏங்க டிஜிபி மேட்டரே எடுத்து பேசலாமேங்க, நல்லா பேசுகிறாருங்கன்னு 10 ஐபிஎஸ் பார்ப்பான், பரவாயில்ல விஜய் மெச்சூராக பேசுகிறாரு, கரெக்டாக பிரச்சனையை தொட்டார்ப்பா அப்படின்வாங்க. அது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் மத்தியிலலாம் இதாகும். எங்கே தொடுறீங்க? சிஎம் இப்படி இருக்காரு, அப்போ சிஎம்முக்கும் அந்த அதிகாரிக்கும் பிரச்சனையாங்க? இல்லை. அப்புறம் ஏங்க அந்த அதிகாரியை வரவிடாமல் பண்ணுறாங்க? இப்போ எந்த டீமுங்க, யாருங்க இப்போ சிஎம் இயக்குறா கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா சிஎம்ஐ இயக்குறாங்கன்றது ஒரு பெரிய மேட்டர் ஆகிடும்ல. இதை விட சிஎம்முக்கு சங்கடம் தர்ற விஷயம் எதுவும் கிடையாதுல்ல. உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து கொள்ளை அடித்த சொத்தை கொண்டு போய் அங்கே முதலீடு பண்ணிக்கிற அது இதுன்னா நாளைக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்பாங்க. யாராவது ஒருத்தரை விட்டு புகார் தர விடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, இல்லாட்டி உங்களை டெஃபர்மேஷன் போட்டே இழுப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? எப்போவுமே வார்த்தைகள் வந்து கரெக்டாக இருக்கணும். அவர் சிஎம், நீங்கள் சொல்கிறத கூட ஜனங்களுக்கு புரிஞ்சால் போதும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை வராது, அவங்கள்ட்ட நீங்கள் விஷயத்தை கொண்டு போயிடலாம். அவர் துறையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை கொண்டு போகலாம். அவங்க இப்போ விதவிதமாக இவங்கள மாதிரி டெம்ப்ளேட் வேர்டில் போட்டு திட்டங்கள் கொண்டு வராங்கல்ல, கடைசியில் இப்போ அன்புக்காரங்கள் கூட வந்துருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேறு மாதிரிலாம் பேசி இது பண்ணலாம். மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கொண்டு போகலாம். பண்ணலையே. பரவாயில்ல சார், நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க, பார்க்கலாம்.
வரும் வாரங்கள்ல நல்லா பண்ணுவாங்களே. கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். அதுக்கு டைம் கொடுக்கணும்ல சார். நம்ம கொடுத்துடலாம். ஏப்ரல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பார், கவலையே இல்லை. அப்போது கூப்பிட்டா நேரில் கூட போய் கொடுக்கலாம். இப்போ சார் நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.